விஜய் சார். இங்கே ஜென்ரலாக தெரியும் நம்மளை சுற்றி ஏஞ்சல்ஸ் இருக்காங்க அப்படின்றது. இன்டெப்த்தாக ரேக்கி கற்றுக்கிட்ட போதே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஏஞ்சல்ஸ் அப்படின்போது நல்லா அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி, நம்மளோட ப்ரேயர்ஸ்க்கு உடனே வந்து அவங்க இன்ட்யூஷன் மூலியமாகவோ இல்லை நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஒரு செம மிராக்கிளான செஷனாக அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நான் வந்து வரும்போதே ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் வந்தேன். பட் நவ் ஐ எம் வெரி மச் ஹாப்பி அண்ட் கிளாரிட்டியோட போகிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் செஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கடவுளுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, சித்தர்களுக்கு நன்றி, குழந்தைகளுக்கு நன்றி, மூதாதையர்களுக்கு நன்றி. இங்கே வந்து நான் இவ்வளோ தூரம் நிற்க வச்சு என்னை அழகு பார்த்து என் மாமியாருக்கு நான் என்னோட முதற்கு வழக்கத்தை தெரிவித்துக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வந்து நான் அடுத்தடுத்த கோர்ஸ் சேர்ந்தது சாருக்கும் மேமுக்கும் எனக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு நான் என்ன நினச்சேனோ அதை எதிர்பார்த்ததை கொடுத்ததுக்கு எனக்கு வார்த்தை சொல்கிறதுக்கு வரல. நான் காலம்புறப்பட கொஞ்சம் ரொம்ப வரும்பொழுது ரொம்ப மனசு ஒரு மாதிரியாக இருந்தது. இப்போ ரொம்ப ரிலீஃப் ஆகிடுது. அந்த தேவதைகள்லாம் வந்து சுற்றி நிஜமாக அப்படியே வந்து இந்த இடம்பத்தை விட்டு எங்களுக்கு போகிறதுக்கே இப்போ மனசு வரல. அது மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. கவிதா, நான் இப்போ திரும்ப வந்து ஒரு ஃபாலோஅப் செஷனாக தான் இங்கே வந்துட்டு இருக்கேன். நான் அவ்வளோ நல்ல ஒரு கைடன்ஸ் அண்ட் ஆல்சோ நமக்கு எடுக்கிற குரு வந்து நல்லா இருந்தாங்கன்னா திரும்ப அடுத்தடுத்த லெவல் போகணும்னு தோணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் எனக்கு ஏஞ்சல்ஸ் கொடுத்த இன்னொரு ஒரு கைடன்ஸில் எனக்கு கிடைச்ச 2 குருவுக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கி வந்த செஷனுமே ஃபஸ்ட்டு நான் எப்படி ஒரு ஏஞ்சல் ஹீலிங் ஃபஸ்ட்டு செஷன் அட்டன் பண்ணோம் அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. பிகாஸ் அதே பிளெஸ்ஸிங்ஸ், அதே மாதிரி அட்யூன்மெண்ட். ஏன்னா வேறு செட் ஆஃப் பீப்புளோட உட்காந்துருக்கேன். பட் அவங்களோட கனெக்ஷன்ஸ், அவங்க எனக்குள்ளே இருக்க கனெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக டியூன் பண்ணி கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரியா மேம் அண்ட் விஜய் சாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த செஷன் ஆஃப் பீப்புளுமே நிறைய ஒரு கனெக்ஷனோட இருங்க. ஆர்க் ஏஞ்சல்ஸும் சரி, ஏஞ்சல்ஸும் சரி, எப்போவுமே நம்ம கூடவே இருப்பாங்க. அவங்களோட கைடன்ஸ் என்ன சொல்கிறாங்க, இன்ட்யூஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணிகிட்டே இருங்க. நல்லாவே நிறைய ஒரு மிராக்கிள்ஸ் இனிமேல் உங்களுக்கு லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, இந்த கிளாஸ் எப்படி இருந்தது? நான் வந்தேன் இதில் பார்த்து தான், யூடியூப்பை பார்த்து. ஆனால் இங்கே வந்த உடனே எல்லாம் எனக்கு இந்த இது மாதிரி டெவலப் மாதிரி இருந்தது. ஒன்றுன்னா கேட்க எல்லாம் படிக்கலாமே, உனக்கு வயசு ஒன்றும் வித்தியாசம் இல்லை, நீங்கள் எல்லாம் சேரலாம். இப்போ இதுக்கு நான் ஒன்று கேட்பேன், ஒரு தடவை வந்துட்டு இது என்னதுன்ட்டு அவங்கள பிராணம் எடுக்காதவரே 2 பேருமே கேட்பேன். இது இருக்கே, நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க, என்ன வேணாலும் உங்களுக்கு நான் லொக்கேட் பண்ணித்தரேன். எனக்கு வாட்ஸ்அப்லாம் தெரியாதுன்னு அதெல்லாம் நான் ஒரு இதெல்லாம் டெலிகிராம்லாம் ஓப்பன் பண்ணி எனக்கு அதெல்லாம் நல்லா சொல்லியிருந்தேன். நன்றி. ஐயோ, கேட்கவே வேண்டாம். என்னுடைய 8வது வயசுக்கே போயிட்டேன். 1960 போயிட்டு அதுலேருந்து 2வது இன்னையோட முடித்தேன். எல்லாம் நாங்கள் க்ரீன்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால அதே தான் சுற்றி வருது ஒழிஞ்சு எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை. ட்ராவல் ஆஸ்ட்ரோ ட்ராவல்ஸ் தான் நல்லா பண்ணிட்டேன். நீங்கள் வாழ வேணும் நல்லா 100 வயசு நீங்கள் இருந்து எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.